வணக்கம். இன்றைய செய்திகள். குண்டர் தடுப்பு சட்டத்தை உள்நோக்கத்துடன் பயன்படுத்தும் காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இடைநிலை ஆசிரியர்கள் 5ஆம் நாளாக நேற்றும் சென்னை எழும்பூரில் போராட்டம் நடத்தினர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடக்க பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் கடந்த சில நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 5ஆம் நாளாக சென்னை எழும்பூர் காந்தி இர்வின் சாலை அருகே வட்டார கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். காந்தி இர்வின் மேம்பாலத்தின் ஒரு புறத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷம் எழுப்பினர். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இடைநிலை ஆசிரியர்களை ஸ்டாலின் சந்தித்த புகைப்படத்தை துண்டு பிரசுரமாக தயாரித்து அதில் கரம் பிடித்து சொன்னீர்களே கண்ணீர் துடைப்பேன் என்று காத்திருக்கிறோம் எப்போது வருவீர்கள் எங்கள் முதல்வரே என்ற வாசகத்தை அச்சிட்டுள்ளனர். அதை கையில் ஏந்தி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய ஆசிரியர்களில் சிலர் வெயிலின் தாக்கத்தால் திடீரென மயக்கமடைந்தனர். அவர்களுக்கு மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்தனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து திருமண மண்டபங்களில் அடைத்து மாலையில் விடுவித்தனர். கஞ்சா கடத்துபவர்கள் மீதும் விற்பனை செய்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் முயற்சிப்பது வெட்கக்கேடு என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கை வாயிலாக தெரிவிக்க, தேர்தல் நெருங்குவதால் பணியாளர்களின் உணர்வுகளை தூண்டி போராட்டத்திற்கு இழுக்கும் இடைத்தரகர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். முன்னதாக தமிழகத்தில் எங்கேயும் கஞ்சா நடமாட்டமே இல்லை என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேசி வருகிறார் அமைச்சர் சுப்பிரமணியன். முதல்வர் ஸ்டாலின் நடத்தும் நடைபயிற்சி ஷூட்டிங் ஏற்பாட்டிலேயே அமைச்சர் தன் முழு நேரத்தையும் செலவிடுவதால் அவருக்கு உண்மை நிலை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படியென்றால் திருத்தணியில் 17 வயது சிறுவர்கள் கஞ்சா போதையில் ஒரு வடமாநில இளைஞரை அரிவாளால் கடுமையாக வெட்டிய வீடியோவை அமைச்சர் பொய் என்கிறாரா? தூத்துக்குடியில் திமுக கவுன்சிலரின் மகன் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவையில் கல்லூரி மாணவர் விடுதிகளில் போலீசார் நடத்திய தொடர் சோதனையிலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மாணவர்கள் விடுதிகள் வரை கஞ்சா விற்பனை ஊடுருவி இருப்பது போதைப் பொருள் எவ்வளவு ஆழமாக பரவியுள்ளது என்பதற்கான நேரடி சாட்சி இது. கல்வி வளாகங்களே பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் போது கஞ்சா புழக்கம் இல்லை என்று அமைச்சரே பேசுவது மக்களுக்கு செய்யும் துரோகம். கஞ்சா விற்பனை மற்றும் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தோல்வி அடைந்த திமுக அரசு இன்று உண்மையை மறைத்து தப்பிக்க முயல்கிறது. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க அமைச்சர் சுப்பிரமணியன் முயற்சிப்பது வெட்கக்கேடு. தொடர்ந்து இதே வேலையைத்தான் மற்ற அமைச்சர்களும் செய்கின்றனர். இனியாவது அமைச்சர் உண்மையை பேச வேண்டும். இதே போலத்தான் அரசு பணியாளர்கள் போராட்ட விவகாரத்திலும் உண்மையை மறைத்து வருகிறது தமிழக அரசு என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. காசோலை மோசடி வழக்கில் மதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சத்யபிரத சாஹூ, ஹர்சஹாய் மீனா உள்ளிட்ட 9 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தலைமை செயலர் முருகானந்தம் பிறப்பித்த உத்தரவில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலராக சத்யபிரத சாஹூ, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலராக பழனிசாமி, நில நிர்வாக கமிஷனராக கஜலட்சுமி, போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு கமிஷனராக கிரண் குராலா, தமிழக உப்பு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் முதன்மை செயலராக தேவ்ராஜ் தேவ், அறிவியல் நகரம் துறை முதன்மை செயலராக ஹர்சகாய் மீனா, ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி கமிஷனராக மலர்விழி, அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி மற்றும் பயிற்சி துறை தலைவர் மற்றும் இயக்குநராக கோபால சுந்தரராஜ், TNPSC செயலராக பானோத் மிருகேந்தர்லால் ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இண்டி கூட்டணி வலுவாக இருப்பதால் வரும் தேர்தலிலும் திமுக வெற்றி பெறும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். வாக்காளர் கணக்கீட்டு பணிக்கு பின்னர் தமிழகத்தில் நீக்கப்பட்ட வாக்காளர்களில் 66,44,000 வாக்காளர்களுக்கு முகவரி இல்லை என்பதை ஏற்க முடியாது. யாரையும் பொய்யாக வாக்காளர்களாக நாம் சேர்க்கவில்லை என்றும் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.